பிப்ரவரி 24 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. கூடியிருப்பது நலம். இன்றைய வேதாகம பகுதி பிரசங்கி 4ஆம் அதிகாரம், வசனங்கள் 9 முதல் 12 வரை. ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கிவிடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. 2 பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடுண்டாகும். ஒண்டியாயிருக்கிறவனுக்கு சூடுண்டாவது எப்படி? ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. குறிப்பு வசனம்: ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கிவிடுவான். பிரசங்கி 4:9-10. சாரன் சாக்கர் என்ற புகைப்பட கலைஞர் ஸ்டார்லிங்ஸ் பறவைகளையும் அந்த பறவை கூட்டம் ஆயிரக்கணக்கில் ஒரே கூட்டமாக வானத்தில் அந்தி சாயும் நேரத்தில் சுழன்று சுழன்று பறந்து ஏற்படுத்தும் பிரமிப்பூட்டும் மர்மரேஷன் எனப்படும் சுழலும் பல வகையான வடிவங்களையும் அசைவுகளையும் படம் பிடிக்க பல ஆண்டுகள் செலவிட்டார். இதை விண்ணில் பார்ப்பது ஒரு அலையின் அடியில் அமர்ந்திருப்பது போன்றது, அல்லது பற்பல வடிவங்களில் கலைஞர்கள் தூரிகையினால் வரையும் கண்கவர் கண்ணாடி ஓவியம் போன்று உள்ளது. டென்மார்க்கில் இந்த ஸ்டார்லிங் பறவைகளின் அனுபவத்தை பிளாக் சன் என்பார்கள். மிகவும் வியப்பூட்டுவது, இந்த பறவைகள் தங்களுடைய இயற்கையான உள்ளுணர்வால் நெருக்கமாக அருகருகே ஒத்திசைவுடன் பறப்பதுதான். ஒரு பறவை கூட நகர்வில் தவறினால் அவைகள் குழப்பமடைந்து மொத்த கூட்டமும் பேரழிவை சந்திக்க நேரிடும். ஒரு பருந்து அவைகளில் ஒன்றை இரையாக்க பறவை கூட்டத்துக்குள் நுழைய முயற்சிக்கும் போது வேட்டையிலிருந்து தப்பிக்க இந்த சிறிய பறவைகள் நெருக்கமான அமைப்பில் கூட்டாக நகர்கின்றன. அவை தனியாக இருந்தால் அவற்றை பருந்து எளிதாக வேட்டையாடிவிடும். இதை தவிர்க்கவே இந்த மர்மரேஷன் முறை. நாம் தனியாக இருப்பதை விட ஒன்றாக இருப்பது நல்லது. ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கிவிடுவான். 2 பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடுண்டாகும் என்று பிரசங்கி கூறுகிறார். நாம் தனிமைப்படுத்தப்பட்டால் எளிதாக பலியாகி விடுவோம். மற்றவர்களின் ஆறுதலோ பாதுகாப்போ இல்லாமல் பலவீனம் அடைவோம். ஆனால் கூடி வாழும்போது நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கிறது. நாமும் உதவுகிறோம். ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது என்று பிரசங்கி கூறுகிறார். தேவன் நம்மை வழிநடத்திட நாம் கூடியிருப்பதே நலம். நீங்கள் ஒருவரையொருவர் பிரிந்திருக்கும் போது எவ்வாறு அதிகம் பாதிக்கப்படுகிறீர்கள்? நீங்கள் எப்படி பிறருடன் நெருங்கி பழக முடியும்? அன்பான தேவனே, ஒன்றுபட்டு வாழ்வதற்கு அர்ப்பணிக்கவும் உமது அன்பை பகிரவும் எனக்கு உதவும். ஆமென்.